போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் உடனடியாக பணிக்கு திரும்பாவிட்டால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழக அரசின் நிதிநிலை காரணமாக ஊதிய நிலுவை வழங்க முடியாது என்று தெரிவித்தும் போராட்டம் நடத்துவதாக தெரிவித்துள்ளார். ஊதிய நிலுவை வழங்க அரசுக்கு 20,000 கோடி ரூபாய் கூடுதல் நிதி தேவைப்படும் எனவும் அதனை மக்கள் மீது வரியாக திணிக்க முடியாது என்றும் கூறியுள்ள அமைச்சர், தவறான பிரச்சாரத்தின் மூலம் உணர்வுகளை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்துவது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 5,000 அரசு பள்ளிகளை மூடுவதாகவும் 3,500 அரசு பள்ளிகளை இணைப்பதாகவும் தவறான தகவல் பரப்பப்படுவது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ள அமைச்சர், மாணவர்களின் கல்விக்கும் மக்கள் பணிக்கும் இடையூறு ஏற்படுத்தாமல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பணிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.